உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம். இன்றைய ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறது பூராடம் கழுத்தில் நூலாடாது. இதனுடைய அர்த்தம் என்ன? அந்த மாதிரி ஒருவர் பூராடம், அதாவது ஒரு பொண்ணு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தது அப்படின்னா கணவருக்கு ஏதாவது பாதிப்பா அப்படிங்கிற விஷயத்துக்கான விளக்கங்களை பார்க்கலாம். பொதுவாகவே நட்சத்திரம் பூராடம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நட்சத்திரமாக சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த மாதிரியான பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்ததுன்னு வைங்களே, அந்த பெண்ணு பிறக்கும்போது அந்த பெண்ணுடைய குடும்பத்தில் வசதி வாய்ப்பு இல்லாமல் வறுமையாக இருந்துன்னு வைங்களே, எவ்வளவு வறுமையாக இருந்தாலும் அந்த பொண்ணு வளர்ந்து வரும் பொழுது அந்த குடும்பத்துக்கு, அதாவது அந்த பொண்ணு வளர வளர அந்த குடும்பத்துக்கு வளர்ச்சிகளும் சம்பத்துகளும் சொத்து சுகங்களும் வளர்ந்து வரும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது ஒன்று. அதே மாதிரி அந்த பொண்ணு, ஒரு பொண்ணு நட்சத்திரம் பூராடத்தில் பிறந்து அந்த பொண்ணுக்கு பிறக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு தேவையான சீர் சிறப்புகள் செய்வதற்கோ அல்லது தங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லாமல் இருந்துன்னு வைங்களே, அந்த பொண்ணு ருதுவாகிறதுக்குள்ள ஏஜ் அட்டன் பண்ண சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பொண்ணு ருதுவாகிற காலத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு தேவையான, அதாவது திருமண சம்மந்தப்பட்ட சுபகாரியத்துக்கு தேவையான சீர் சிறப்புகள் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி அந்த பெண்ணுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகள் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரியான எல்லா விதமான செல்வங்களும் சேர்ந்துடும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான ஒரு அமைப்பு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சமயம் அந்த பொண்ணுக்கு திருமண வயசு திருமண வரன் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மாங்கல்யம் பண்ண முடியாமல், தங்கம் வாங்க முடியாமல் மஞ்சள் கைத்தில் மாங்கல்யம் பண்ணக்கூடிய அமைப்பில் அந்த குடும்பம் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் அந்த திருமண சம்மந்தப்பட்ட அந்த தேதிக்குள்ளே அந்த பொண்ணுக்கு மஞ்சள் கைத்தில், அதாவது நூல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் கைத்தில் மாங்கல்யம் அப்படிங்கிறத விட தங்க செயினில் மாங்கல்யம் போடக்கூடிய தாத்பரியத்தை நிச்சயமாக கொடுத்துருது. அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு நீங்கள் நூல் சம்மந்தப்பட்ட மஞ்சள் கயிறில் மாங்கல்யம் செஞ்சால் கூட அந்த பொண்ணுக்கு அந்த மஞ்சள் கயிறில் மாங்கல்யம் போடக்கூடிய பாக்கியத்தை விட, அதாவது தங்க செயினில் மாங்கல்யம் போடக்கூடிய தாத்பரியத்தை இந்த பூராடம் நட்சத்திரம் நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதனால தான் பூராடம் கழுத்தில் நூல் ஆடாது அப்படின்னா மஞ்சள் கயிறு போட வேண்டிய ஒரு அவசியம் அந்த பெண்ணுக்கு வராது. சாஸ்திர சடங்கு சம்பிரதாயத்துக்காக மஞ்சள் கயிறு போட்டால் கூட திருமண நாள் அன்றே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தங்க கொடி போடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த பூராடம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் நமக்கு சூட்சமமாக, அதாவது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுக்கு எக்கார்ந்த கொண்டும், அதாவது நூல் கயிறு போட வேண்டிய அவசியம் வராது, தங்க செயின் போட வேண்டிய அவசியத்தை கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் பூராடம் கழுத்தில் நூல் ஆடாதுன்னு சொல்லி வச்சிருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு பொண்ணு பிறந்த நட்சத்திரம் பூராடமாக இருந்து பிறந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு காலம் முழுவதும் கவலை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதாவது வெள்ளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளாக இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த வெள்ளிக்கிழமை பொதுவாகவே நவகிரக வரிசையில் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதம் இந்த சுக்கிர பகவானுக்கு உண்டான மிகப்பெரிய அம்சம். அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த நாள் அவங்களுக்கு நட்சத்திரம் பூராடமாக அமைஞ்சதுன்னு வைங்களே, கண்டிப்பாக அந்த குடும்பமே, அந்த பெண்ணு பிறந்த நேரம் அந்த குடும்பத்துக்கே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கக்கூடியது. அந்த இருக்கிற ஊரில் மிகப்பெரிய பிரபல்யமான வாழ்க்கை வாழக்கூடியது. கண்டிப்பாக காசு பணமே இல்லாத அந்த குடும்பத்தில் கத்தையாக காசு பணம் சேரக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக இந்த நட்சத்திரம், அதாவது பூராடம் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட இந்த பூராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வசதி வாய்ப்பு மட்டுமல்ல, சொத்து சுகம் மட்டுமல்ல, ஆடம்பரமான வாழ்க்கை மட்டுமல்ல, ஆயுள் முழுவதும் கவலை இல்லாத ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய, மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, வாழ்க்கைக்கு தேவையான நிதி அப்படிங்கிறத விட நிம்மதியையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பூராடம் நட்சத்திரத்திற்கான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் சாஸ்திர ரீதியாக பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படின்னா கணவருக்கு கண்டம் இல்லை கணவருக்கு ஆயுசு பாதிப்பு அப்படின்னு எடுக்க வேண்டியதில்லை. அந்த பெண்ணுக்கு எந்த ஒரு சூழலிலும் மாங்கல்ய கயிறு போட வேண்டிய அமைப்பு இல்லாமல் அந்த மாங்கல்யமே பார்த்தீங்க அப்படின்னா தங்கத்தால் செய்யக்கூடிய, தங்கத்தில் செயின் தங்க கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா,
இல்லையா, அந்த மாதிரியான போடக்கூடிய மிகப்பெரிய அளப்பரிய பாக்கியம், அளப்பரிய யோகம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திர ரீதியாக நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது. எல்லா நட்சத்திரங்களும் நல்லா இருக்குங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.